கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை டங்கு டங்குன்னு குத்தாட்டம் போட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த கொடுமையை விட பெரிய கொடுமையா இருக்கு இந்த சீரியல் கொடுமை. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? மாமியாருக்கு மருமகளை பிடிக்கல, புருஷனுக்கு பொண்டாட்டிய பிடிக்கல, வில்லனுக்கு ஹீரோ ஹீரோயினை பிடிக்கல. ஆக மொத்தம் இந்த கதை பாக்குற யாருக்குமே கதையை பிடிக்கல. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி, என்ன இனிமே இன்ட்ரோ எல்லாம் வேண்டாம், சீரியல் கொடுமையதான் பார்க்க போறோம், வாங்க. சீரியல்ல மோஸ்ட்லி பொண்ணுங்க பாப்பாங்க, இல்லன்னா வீட்டுல இருக்கிற பெரியவங்க பாப்பாங்க. அதானே உலக வழக்கம். ஆனா இந்த எபிசோட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பசங்க கூட இந்த அளவுக்கு சீரியல் பாப்பாங்களா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க நம்ப மாட்டீங்க, எல்லா டைட்டில் சாங் மனப்படமா தெரியும் எனக்கு. சன் டிவில காலைல 11 மணிக்கு ஆரம்பிச்சு நேத்ரா வரையும் பார்க்காம டைட்டில் சாங் பாடுவேன். எல்லா கேரக்டர் பேரும் தெரியும், டைரக்டர் பேர் தெரியும், ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனி பேர் தெரியும். எனக்கு தெரிஞ்சு இந்த பையன் தான் இங்க பார்ட்டிசிபேட் பண்ணி இருக்கிற எல்லாருக்குமே லீடர்னு நினைக்கிறேன். யார் இங்க கேங் லீடர்? கேங் இவர்தான், லீடர் இவர்தான். பொண்ணுங்க கூட இவ்வளவு சீரியல்ஸ் பார்க்க மாட்டாங்க. ஆனா இந்த பையன் இந்த டைம்க்கு இந்த சீரியல் வரும், இந்த சீரியலோட பாட்டு இதுதான் டாக்லைனோட பாடியே காட்டுறான். தாலாட்டு, மகராசி, திருமகள், செவ்வந்தி, அந்த சீரியல்ஸ் ஷெட்யூல் போடுறவங்க கூட இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா தெரிஞ்சு வச்சிருப்பாரான்னு எனக்கு தெரியல. இந்த பையன் ஒரு கார்ப்பரேட் கம்பெனில வேலை பாக்குற மாதிரி எக்ஸல் ஷீட் போட்டு மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கான். நான் ஒரு பிரின்சிபலோட வாழ்றவன், புரியல? கோடு போட்டு வாழ்றவங்க. டிவி சேனல்காரங்க எல்லாம் நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. இத கூட விட்டுறலாம். ஆனா இந்த கூட்டத்துல இருக்கிற இன்னொருத்தர் சொல்றாரு, சீரியல் பாக்குறதுல எவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. எது சீரியல் பாக்குறதுல நல்ல விஷயம் இருக்கு. அந்த நல்ல விஷயம் என்னன்னு நான் சொல்லட்டுமா? நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிக்கிறது, சூனியம் வைக்கிறது, கடைசி நிமிஷத்துல நடக்க போற கல்யாணத்தை நிறுத்துறது, அப்படியே கல்யாணம் நடந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் நைட்டை நிறுத்துறது, அப்படியே நடந்து குழந்தை பிறந்தாலும் இது உன் குழந்தை இல்லடா அப்படின்னு லோனோன்னு டிஎன்ஏ டெஸ்டுக்கு அலைய வைக்கிறது, அந்த குழந்தைய கடத்துறது. அப்பப்பா, சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என் மூச்சே நின்றுச்சு. இதுல நல்ல விஷயம் இருக்கு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். இந்த சீரியல்ல நடிக்கிற பாட்டியே சொல்றாங்க, எதுக்குப்பா இவ்வளவு சீரியல் பாக்குற, இந்த நேரத்துல ஏதாவது உருப்படியா பண்ணி வேற வேலை பார்க்க வேண்டியது தானே, உனக்கு ஏன் எந்த வேலையும் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு என்னமோ தோன்றது, இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு எல்லாம் மூச்சு விடுறதுக்கே டைம் இல்லாத போது சீரியல் பார்க்க எங்க நேரம் இருக்குன்னு எனக்கு தெரியல. நம்மள சும்மா படின்னு சொன்னாலே படிக்க மாட்டோம். ஆனா இந்த பையன் சீரியல்ஸையும் பார்த்துட்டு கிளாஸ் டாப்பராவும் இருக்கான். மங்கையை பிறந்திடவே ஒரு மாதவம் செய்தாயோ, கண்ணே கண்ணே கண்ணின் மணியே நீ கேளம்மா, தாலாட்டு தாலாட்டு தாயே நீ தாலாட்டு. ஆனா ஒண்ணுங்க, இந்த ஷோக்கு வந்திருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தவங்க சமைச்சவங்களே கிடையாது. ஒருத்தர் பாடு, ஒருத்தர் பாராட்ட, இன்னொருத்தர் ஆட. ஆஹா, இந்த ஷோவே ஒரே கூத்தா இருக்கும். ஒரே ஒரு எபிசோட் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே நமக்கு பெரிய டாஸ்க் மாதிரி இருக்கு. ஆனா இவங்க எல்லாம் எப்படிதான் இந்த சீரியல்ஸ் எல்லாம் பாக்குறாங்கன்னே தெரியல. ஷெட்யூல் போட்டு பிரிச்சு பிரிச்சு பார்ப்போம். இதுல ஒருத்தர் சொல்றாரு, ஏங்க எப்ப பார்த்தாலும் ஹீரோயின்ஸ்க்கு மட்டும் டாஸ்கா கொடுத்து கொள்றீங்கன்னு சொல்லிட்டு. என்னங்க இதெல்லாம், என்ன நான் சொல்றது இப்போ? சரி, இவங்கதான் இப்படி இருக்காங்களேன்னு பார்த்தா இந்த பாட்டிங்க வேற. இது கதைதான்றது தெரியாத அளவுக்கு கூட அந்த கதையில நடிக்கிற வில்லிங்ல போட்டு கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்குங்க. இவங்க இவ்ளோ மட்டமான கதை எடுக்கும் போதே இப்படின்னா, இன்னும் நல்ல கதையெல்லாம் எடுத்தா இந்த பாட்டிங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே. ஒரு எபிசோடு 30 நிமிஷம்.
அந்த 30 நிமிஷம் எபிசோட 3 செக்மெண்டா பிரிக்கிறாங்க. ஒரு செக்மெண்ட்டுக்கும் 6 ஆட் வருது. மொத்தமா இந்த ஆட் எல்லாம் சேர்த்துனா ஒரு 12 நிமிஷத்துக்கு இருக்கு. இந்த 30 நிமிஷத்துல 12 நிமிஷம் போச்சுன்னா வெறும் 18 நிமிஷம் தான் அந்த கதையே. அந்த 18 நிமிஷத்துல 10 நிமிஷத்துக்கு ஹீரோயின் கீழே விழுறாங்க. அத மாமியார் அங்கல இருந்து ஒரு ஜூம் அப்படியே ஒரு ஸ்லோமோ வச்சு அந்த 10 நிமிஷத்தை ஓட்டிடுறாங்க. என்னங்க இப்படி பண்றீங்க? இந்த வாரம் மெல்ல அப்படியே படிப்படியா இறங்கி வர சொல்லு. இறங்கி முடிஞ்சது எபிசோட முடிச்சுக்க சொல்லு. அவன் நல்ல கதையை கையில வச்சுக்கிட்டு சான்ஸ் கிடைக்காம அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கல. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஆனா ஒண்ணுப்பா, இந்த மாதிரி ஆடியன்ஸ் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி சீரியல் எடுக்கிற டைரக்டர்ஸ் எல்லாம் எவனாலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாதுடா.